ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நான் ஆஸ்டின். இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். அண்டு இன்றைக்கும் நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக காணப்படுது. அதாவது மென்டல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக எல்லாருக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் என்ன டென்ஷன் எப்போவுமே. ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக சொல்ல போனால் ஒரு மனுஷனுக்குள்ள ஆத்மா, ஆவி, அதுக்கப்புறம் சரீரம் மூணு இருக்குது. ஸோ பாடி, ஸ்பிரிட், சோல். ஸோ நம்ம எப்பவுமே பாடியை தான் பார்ப்போம். நம்ம நல்லா சாப்பிட்டோமா, ஹாப்பியாக இருந்தோமா அப்படின்னு பார்ப்போம். ஆனால் எல்லா ஹாப்பியாக நீங்கள் இருந்தாலுமே நைட்டு நீங்கள் தூங்க போகிற டைமில் உங்கள் சோல் எம்டியாக இருக்கும். உங்கள் சோல் ஒரு லோன்லினஸை ஃபீல் பண்ணும். உங்கள் சோல் ஒரு அலோன் ஃபீல் கொடுக்கும். ஏன் அப்படின்னா அது ஒரே ஒரு ப்ரெசன்ஸ் ஆளை மட்டும்தான் அதை கிளியர் பண்ண முடியும். அது ஏசு கிறிஸ்துவின் ப்ரெசன்ஸ் தான். பிகாஸ் அவருடைய பேர் என்ன அப்படின்னா ஆத்ம நேசர் அப்படிங்கிறது, சோல் பார்ட்னர் அப்படின்னு வச்சுக்கலாம், சோல் கம்ஃபர்டர். ஸோ அவர் அந்த பிளேஸில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு சோலில் ஃபுல் ஹீலிங் கிடைக்கும். ஸோ அது நானாக இருந்தாலும் சரி. அப்போது இந்த இடத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் அந்த சோலில் பெரிய ப்ராப்ளம் ஆகி அதனால் அவன் லைஃபே டேமேஜ் ஆனதை பார்க்கலாம். லூக்கா 5:18 பார்த்தீங்க அப்படின்னா, அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடினால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். இது ஒரு சூப்பரான ஸ்டோரி. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தனுக்கு ஒரு வியாதி, முடக்குவாதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியாதி, படுக்கையிலே படுத்து கிடக்கிறான். அவனுக்கு வேறு எதுவும் செய்ய முடியாது. அப்போ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, முதலாவது காரணம் ஸ்ட்ரெஸ் தான், டென்ஷன் தான். அது ஏதோ ஆகி அவனுடைய கை காலெலாம் செயலிழந்த மாதிரி அவனுக்கு இருக்குது. ஓகே, அதெல்லாம் ஓகே. அப்போ இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போது அதுக்கு அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அவனுக்கு அந்த படுக்கையில் இருந்து எந்திரிச்சு நடக்க முடியாதனால அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இவனை இதுலேருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? பக்கத்து வீட்டில் இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு, அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நிற்கிற இடத்துக்கு அவரை அந்த படுக்கையில் கடந்து முடக்குவாதம் மட்டும் இருக்கிற திமிர்வாதக்காரனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மனுஷனை கூட்டிகிட்டு போய் இயேசு கிறிஸ்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிஸி. இயேசு கிறிஸ்து வீடு ஃபுல்லாக ஆட்கள், இவங்களால அந்த கட்டிலோட அந்த மனுஷனை வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போக முடியலை. அதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேலே இருந்த கூரைய தட்டோடெல்லாம் பிரிச்சுக்கிட்டு அதுக்குள்ளோடி வழியாக கட்டில இறக்குறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பார்க்குறாரு அப்படின்னா, இவருங்க 4 பேருக்கும் இவ்வளோ விசுவாசமா அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். ஸோ அந்த விசுவாசத்தை கண்டு இந்த மனுஷனை கேர் பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படி இருக்கணுங்க? ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒருத்தனை எல்லா விதமான சந்தோஷத்துலேயும் இந்த உலக பிரகாரமாக நடத்தக்கூடிய சந்தோஷம் மட்டும் முக்கியம் கிடையாது. அது ரெண்டாவது, இல்லை அது கடைசின்னு வச்சுக்கலாம். ஆனால் முதல்ல ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னா அவன் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒருத்தனை வழி நடத்தக்கூடியவனாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் பிரச்சனைக்கு மூல காரணம் வெளியில் இருக்கிறது நீங்கள் ப்ரைமரியாக வைக்கலாம். ஆனால் முதல்ல ப்ரைமரியாக நீங்கள் காட்ஸ் ப்ரெசன்ஸை தான் வைக்கணும். முதல்ல ப்ரைமரியாக நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ரேமை தான் பார்க்கணும். முதல்ல ப்ரைமரியாக உங்களுடைய சோலை தான் பார்க்கணுமே தவிர ப்ரைமரியாக இந்த வேர்ல்டில் உள்ள திங்ஸாக பார்க்கக்கூடாது. அப்போ நீங்கள் வேர்ல்டில் உள்ள திங்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், ஓவர் திங்கிங் எல்லாமே வரும். நீங்கள் காடோடைய பிளேஸை நீங்கள் எடுத்து நீங்களே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க. எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கணும்னு நினைப்பீங்க. அதுதான் பண்ணக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணணும். காடால் முடிஞ்சதை அவர் தான் பண்ணணும். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த நிம்மதி எப்போ கிடைக்கும் தெரியுமா? நீங்கள் அவர்கிட்ட கரெக்டாக ப்ரேயர் பண்ணி ஒரு கனெக்ஷனில் இருக்கும்போது மட்டும்தான் உங்கள் சோல் அந்த ஃப்ரீனஸை ஃபீல் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப பேர்டனாக ஃபீல் ஆகி நீங்கள் எல்லா ப்ரெஷரும் நீங்களே எடுத்துக்கிட்டு உங்களை நீங்களே டிஸ்ட்ராய் பண்ணிடுவீங்க. ரொம்ப ஒரு பெரிய கண்டினியூஷன். ஸோ இந்த மனுஷன் அப்படி தான் முடக்குவாதம் முற்றமாக இருக்கிறான். அப்போ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு இயேசு கிறிஸ்துக்கிட்ட கூட்டி கொண்டு வருகிறாங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்ன சொல்கிறாரு தெரியுமா? உன்னுடைய நோய் குணமாக்கப்பட்டது, நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லலை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறாரு.
அதாவது உன் ஆத்துமா எங்கேயோ ஒரு டைம்ல நீ பாவத்துல மாட்டிக்கிட்ட, நீ பாவியா இருக்கிற. அதனால அந்த பாவத்தினால வந்த விளைவு தான் உன் சரீரத்திலையும் அஃபெக்ட் ஆகி நீ வந்து இப்படி இருக்கிற. அப்போ அந்த சோல்ல இருக்கிற அந்த பாவம் இருக்கு பத்தியா, அது க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னா உன்னுடைய பிசிக்கல் சரீரமும் க்ளீன் ஆயிரும். நீ எல்லாத்துலேயும் கரெக்டாக சுகமாயிருவ அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்களாம் வியந்து பார்க்குறாங்க, இவன் தேவ தூஷணம் சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேவ தூஷணம் அப்படின்னா கடவுள் தவிர வேற யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. அப்போ இவர் சாதாரண ஒரு மனுஷன் தானே, இயேசு கிறிஸ்து அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் உண்மையான தேவன் மனுஷனாக பிறந்திருந்தார். ஆனால் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை அறியவில்லை. ஹல்லேலூயா. உடனே அவர் அவங்க கிட்ட கேட்குறாரு, நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நான் மனுஷகுமாரன், எனக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் கிடையாதான்னு சொல்லி கேட்பாரு. ஹல்லேலூயா. இவங்க மனசில் நினைக்கிறத அவர் சொல்லுவார், நான் பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி கேட்பாரு. கேட்டுக்கிட்டு இப்போ சொல்லுவார், நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ அப்படிம்பாரு. ஹல்லேலூயா. ஸோ ஃபஸ்ட்டு அவனுடைய சோலை க்ளீன் பண்ணார். அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக அவனுக்கு இருந்த டிசீஸை க்ளீன் பண்ணார். இப்போ அவன் ஃபுல்லாக க்ளீன் ஆகிட்டான். ஹல்லேலூயா. ஒருவேளை அவனுக்கு சுகத்தை கொடுத்துருந்தா அவன் சோல் க்ளீன் ஆகாமல் அவனுடைய பாவங்கள் திரும்ப அவனுக்கு வேறு டிசீஸை கொண்டு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாவம் இருக்கும்பொழுது டீமன்ஸ், அதாவது கர்ஸ், பிசாசுகள், ஈவில் ஸ்பிரிட் எல்லாம் அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு ஓப்பன் டோர் இருக்கும். அவனுடைய ஆவிக்குரிய பாதுகாப்பு அவனுக்கு கிடச்சிருக்காது. ஆனால் சோல் க்ளீன் பண்ணி பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது அவனுக்கு ஆவிக்குரிய பாதுகாப்பு கிடைக்கும். எந்த பிசாசுகளும் அவனை டச் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு இரண்டாவது சுகத்தையும் இயேசு கிறிஸ்து கொடுத்து அனுப்பினார். அன்னைக்கு அவன் படுத்து நிம்மதியாக தூங்கியிருப்பாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை ஃபிசிக்கலாக எத்தனையோ டாக்டர்ஸ் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துருக்கலாம், சுகத்தை கொடுக்க ட்ரை பண்ணலாம். ஆனால் அவங்க கொடுக்குற சுகம் உங்களை நிம்மதியாக தூங்க வைக்காது. அப்போ நீங்கள் நிம்மதியாக தூங்காமல் இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு மற்ற எல்லா டிசீஸும் வரும். முதல்ல நீங்கள் உங்கள் சோலை க்ளீன் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. சோலை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து ஃபிசிக்கலாக அவனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அனுப்புகிறார். அவன் சந்தோஷத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி வீட்டுக்கு போகிறான். ஹல்லேலூயா. அப்போ அவன் மட்டும் இல்லை, கூட இருக்கிற எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் பிரமிச்சு இன்னொரு வகையில் பயந்து கூட பார்க்குறாங்க, என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, உங்களுடைய ப்ரெஷர், உங்களுடைய டென்ஷன் எல்லாம் போகணும் அப்படின்னா உங்களுடைய சோல் முதல்ல க்ளீன் ஆகணும். உங்களுடைய சோல், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் வரணும். அவருடைய ப்ரெசன்ஸை நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ உங்கள் சோல் க்ளீன் ஆகும். அப்போ தான் நீங்கள் உங்களுடைய ப்ரெஷர்லேருந்து ஃபுல் ரிலீஸ் கிடைக்குமே தவிர டெம்பரரியாக ஒரு வீடியோ பார்க்குறதுனாலையோ ஒரு மூவி பார்க்குறதுனாலையோ சரக்கு, அதாவது ட்ரிங்க்ஸ்னாலேயோ சரி, உங்களுடைய ப்ரெஷர் ரிலீஸ் ஆகாது, நிரந்தரமாக ரிலீஸ் ஆகாது. ஹல்லேலூயா. ஸோ காடோட ப்ரெசன்ஸை தேடி வாங்க, பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்கள். அவர்கிட்ட வரும்போது உங்கள் சோல் ஃபஸ்ட்டு க்ளீன் ஆகும். ரெண்டாவது ஃபிசிக்கலி உங்களுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகும். ஸோ இதுதான் சொல்யூஷன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.